வாங்க வாங்க ராமையா வாங்க. பிடிச்சிருக்கிற மீன்ல எனக்கும் பங்கு கொடு. நாங்க பிடிச்ச மீன்ல உனக்கு பங்கு கொடுக்கணுமா? கடல்ல போய் கஷ்டப்படுறது நாங்க, உனக்கு என்னத்து கொடுக்கணும்? ஏய், இங்க எவன் மீன் பிடிச்சாலும் பங்கு கொடுத்தா அவனை எல்லா வாக்காளி வெட்டிடுவேன். யாரு கேட்ட? எங்க அக்காவை நீ பாத்திருக்கியா? உன்னை தட்டி கேட்க அந்த கிருஷ்ண தாண்டா வரணும். கிருஷ்ணா! கிருஷ்ண வந்தாலும் கம்சம் வந்தாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டல, கிருஷ்ண வந்தா இதாண்டா பண்ணுவான். மீனா வேணும் உனக்கு. ஒரே குப்பத்துக்காரங்க இப்படி அடிச்சுக்கிறத பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? நல்லதோ கெட்டதோ நியாய பேசுறதுக்கு நாங்க பெரிய மனுஷங்களா இருக்கோம்ல. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன், வம்புக்கு வந்தா விடவும் மாட்டேன். மதுரை மாவட்டம். என்ன உன் பொண்ணுக்கு தானே? நீங்கள் சுகமாக ஊர் போய் சேர்ந்தீர்களா? அங்கே எல்லோரும் நலந்தானே? நீ ஒழுங்கா வேளா வேலைக்கு சாப்பிடணும். இப்ப நீ ஒருத்தி இல்ல, என் பேரனும் இருக்கா. தீபாவளிக்கு வரும்போது ஆனந்தனையும் அழைச்சிட்டு வா. வர்றதுக்கு முன்ன கடுதாசி போடு. இப்படி கொங்கம்மா ரக்கம்மா. என்ன சரிதானே? சரிதாம்மா. மகராசியா இருக்கணும்மா. நான் நினைச்சு வந்தபடியே நீ எழுதிட்டியே. உனக்கு நல்ல புருஷனா கிடைக்கணும் தாயி. ஐயோ, நான் நல்லா படிச்சு இந்த கிராமத்துக்கு டீச்சரா வந்து உங்க எல்லாருக்கும் எழுத படிக்க கத்து கொடுக்க போறேன். அப்புறம் தான் என் மேரேஜ். நான் வரேன் தாயி. உட்கார். கங்கா, காலேஜுக்கு புறப்படலையா? நேரமாவது. ஆச்சுப்பா, இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான், வந்துடுறேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. சரி. காலையில இருந்து உங்களுக்கு லெட்டர் எழுதவே நேரம் சரியா போச்சு. நான் எப்ப காலேஜுக்கு போறது, எப்ப படிக்கிறது? ஏன் போய் சொல்ற கங்கா? நீதான் தினம் லெட்டர் எழுதுற படிக்கிற அப்புறம் என்ன? சாரதா, எனக்கு பரீட்சையில இதைத்தானே கேட்பாங்க. அப்படியா? எங்க போற?
இனிமே வர்றவங்களுக்கு எல்லாம் நீயே லெட்டர் எழுது. நான் பள்ளிக்கூடத்து போய் படிச்சிருந்தா இந்த லெட்டர் நான் ஏன் உங்ககிட்ட படிக்க கொண்டு வரேன்? அது யாருப்பா உனக்கு லெட்டர் எழுதுன பாக்கியசாலி? என் டெல்லி தோஸ்த் ஒருத்தன் லெட்டர் போட்டிருக்கான். சரி, இத நீ பத்திரமா வச்சுக்க. நான் காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிச்சு காமிக்கிறேன். உட்காரு. நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகலனாலும் பரவாயில்ல, இந்த லெட்டர் தான் உனக்கு வாழ்க்கை படகு. என்னத? எனக்கு எனக்கு படிச்சதெல்லாம் தெரியும். நீ இன்னைக்கு என்ன விட மாட்ட. ஆத்ம நண்பனே, நான் தான். என்னதான் நீ காமிச்ச பொண்ணு மூக்கு மூலியமா ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு அவளை பார்த்தோன்னு புடிச்சு போச்சு. 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்து சேர்ந்துடுறேன். பொண்ணு வீட்டுக்கு தெரியப்படுத்தவும். அப்படியே பொண்ணு கிட்ட சொல்லி வை, கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு போறது சரியில்லை. மேலபடி. முக்கியமா முரட்டுத்தனம், அடங்காப்பிடாரித்தனம் இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உடம்ப மறைச்சு சேலை கட்டி கௌரவமா இருக்கணும். கிருஷ்ணா, இது எனக்கே எழுதுன மாதிரி. மேலபடி. இதோட என் போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன். பொண்ணு கிட்ட காமி. அது சரி, யாருப்பா உன்னோட டெல்லி தோஸ்து? இரு இரு காமிக்கிறேன். நல்லா இருக்கானா? கிருஷ்ணா, உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? உன்னை அடிக்க விட மாட்டேன். கிருஷ்ணா, ஒரு அடியாவது வாங்கிக்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. போயிட்டு வந்த அடி. என்ன தர்ற? இந்தா இதா இருக்கு பாரு. புள்ள போயிடுச்சு உனக்கு. இந்த மாதிரி இதாலே அடிச்சுவேன். அடி உங்க அப்பா கிட்ட சொல்லுடா. என்னம்மா உங்க கலாட்ட ஆரம்பம் ஆயிடுச்சா? நேரமாச்சா காலேஜுக்கு போறப்பலையா? கிருஷ்ணா என்கிட்ட அடி வாங்காம நான் காலேஜுக்கு போக மாட்டேன். அடி பா. சீக்கிரம். எல்லாம் எனக்கு தெரியும். நீ திரும்ப கணமோடு. உள்ளத்தில் ஓடி நிறையாதா உள்ளங்கள் கூடி தொடும்போது ஆனந்த கண்ணீர் பெருகாதா? செந்தமிழ் பாடலில் ராகம் பாடி பார்ப்போமா? நாமதா ஜோடிந்து ஊரை கூட்டி சொல்வோமா? தேவி கை கூப்பி வந்தோம் தாயே, எல்லோர்க்கும் நீ தாயே கங்கம்மா.
திறந்து நோக்கம்மா. பூவுக்குள் பெண்மை புரியாதா, பூஜைக்கு நேரம்தான் தெரியாதா. என் நெஞ்சை தந்தேன் உனக்காகத்தான், சுகபோகமெல்லாம் சரிபாதிதான் சரிபாதிதான். கங்கம்மா மங்கம்மா கண் திறந்து நோக்கம்மா. வந்துட்டு போறது, கையில கல்யாண பத்திரிக்கை வேற இருக்கு. காஞ்சிபுரம் முத்தையம்மா அவன் மக கிரிஜாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரா, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போறாரு. கிருஷ்ணனுக்கும் உன் மகளுக்கு எப்ப கல்யாணம்னு என்ன கேட்டு போறாரு. நான் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என் கல்யாணத்தை பத்தி நீங்களே உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிடுறதா? என்கிட்ட எதுவும் கேட்க வேணாமா? உன்னை கேட்காம இந்த கல்யாணம் நடக்குமா? கிருஷ்ணன் உன் அத்தை மகன் தானம்மா, அவனுக்கே கொடுக்கறேன்னு நானும் தங்கச்சியும் பேசி முடிவு பண்ணிட்டோமே. அப்பா, கிருஷ்ணனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துட்டு வரோம். இது வரைக்கும் எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எப்போ வந்ததில்ல. கிருஷ்ணனும் என்கிட்ட ஒரு நாள் கூட கல்யாண பேச்சை எடுத்ததில்ல. தயவு செஞ்சு நீங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை டீ கேட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி அம்மாவுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலான்னு ஒரு நாளைக்கு நினைச்சு பாக்குறேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா, பொருத்தமான ஒரு பொண்ணுக்கு வலை வீசிட்டு இருக்கேன். இன்னும் என்னடா புதுசா வலை வீசுறது? என் அண்ணன் மக கங்கா இல்ல, அவளுக்கு என்னடா குறைச்சு? அவளுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, எனக்கு தான் குறைச்சல். என்னடா உணர்ற? நீ கை நொண்டியா கால் நொண்டியா? எல்லாம் நல்லா இருக்குமா, ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை மட்டும் எனக்கு இல்ல. என்னடா சொல்ற? அம்மா, அவ காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, நான் கடல் இறங்கி மீன் பிடிக்கிற மீனவன், சொந்தமா தோணியோ வலையோ இல்லாதவன், காலம்புற அடுத்தவங்கிட்ட கையேந்தி கூலி வாங்குறவன். கிருஷ்ணா, கங்கா மேல ஆசை இல்லையாடா உனக்கு? ஆசையா? அவ மேல உயிரையே வச்சிருக்கமா. அப்புறம் ஏன்டா தயங்குற? அம்மா, நான் சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் என் கல்யாண பேச்சையே அவகிட்ட பேச போறதில்ல. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா அவ இன்னொருத்தங்க சொந்தமாயிடுவா, தெரிஞ்சுக்கோ. போ, நீயும் பிடிவாத குணமும். மருமகளை கூட்டிட்டு வர்றது என் வேலை. நான் இன்னைக்கு அண்ணன் விட்டு போய் கல்யாணத்தை பேசி உடனே நிச்சயத்தை முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்க போறேன். ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் உட்கார். அம்மா, நீ எவ்வளவு தன்மானம் உள்ள மனுஷன். நீ யாரு? மாப்பிள்ளையோட அம்மா. உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு. சம்பந்திக்கிற ஜபர்தஸ்த நீ காட்ட வேண்டாமா? என்ன சொல்ற? அதனால இன்னும் கொஞ்ச நாள் விட நீ காத்திருக்கணும். எது வரைக்கும்டா? அது உனக்கு ஜபர்தஸ்த் வர வரைக்கும். எஸ். ஆஹா சார், அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஏதோ அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா சார்? மோகன்தாஸ், சொல்ல மறந்துட்டேன். என் மகன் ராஜா பாம்பே பிளைட்ல வந்துகிட்டு இருக்கான். ஏர்போர்ட் கார் அனுப்புங்க. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜா ஃபாரின்லயே செட்டில் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? ஆமா சொன்னேன். இப்ப அவனை இங்க வரவழைச்சிட்டேன். சரி சரி, சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். ஐ எம் வெரி சாரி. யாரும் நினைச்சவர? சுதாகர், நீ போ. இல்ல சார், இவ்வளவு சும்மா விடக்கூடாது. சொன்னதை கேளு, நீ போ.
சாரி, தெரியாம நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுங்க. மேடம், உங்க சைக்கிளுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிருந்தா என் ஆபீஸ் காலனுக்கு பணம் கலெக்ட் பண்ணிக்கங்க. பை த பை, என் பேர் ராஜா, ஷிப்பிங் கார்பரேஷன் ஓனர் டிசோஸோட மகன். ராஜா, இந்த சேரி ஜனங்களோட அளவுக்கு மீறி நீ பேசாதே. என் கௌரவம் அந்தஸ்து எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஒரு விதத்துல இந்த கிராமத்து தலைவிதி என் கையில தான் இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு ஏன் சீட்ல உட்கார்ந்து இந்த வியாபாரத்தை கவனிக்க வேண்டியவன் நீ. யார் யார் எங்க வைக்கணுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். இந்த ஜனங்க தினக்கூலிக்காரங்க தான், ஆனா திமிருக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐ ஹேட் திஸ் புவர் கிளாஸ். டேட், நீங்க மனுஷத்தன்மையோடு பேசல, யாரையோ பழி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாவப்பட்ட ஏழைங்கன்னா யாருக்குமே இறக்க வரும், ஆனா உங்களுக்கே டேடி கோவம் வருது. எஸ், இறக்கம் என்கிட்ட செத்து போச்சு. இந்த ஜனங்களாலே எனக்கு நிம்மதி அழிஞ்சு போச்சு. டேட், இந்த ஜனங்க உங்க நிம்மதி அழிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க? ராஜா, அந்த பழைய கதையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த பாரு, அந்த துன்பம் தொல்லை எல்லாம் என்னோடவே அழிஞ்சு போகட்டும். நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்குங்கிறது ஒண்ணுதான் என் ஆசை. பை த வே ராஜா, நம்ம மேனேஜர் மோகன்தாஸ் கூட ஒரு மாசம் இருந்து இந்த சமுத்திரம், படகு, தோணி, எக்ஸ்போர்ட் விவகாரம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முழுசா இந்த பொறுப்பெல்லாம் நீயே ஏத்துக்கிட்டு எனக்கு ரெஸ்ட் கொடு. ஓகே டேட். குரு, என்ன தென்னை மரத்துல சாஞ்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ராஜினாமா கொடுத்துட்டு ஊர் பக்கம் போயிடலான்னு பாக்க. ஏன் குரு? அந்த டிசோஸ் ஆஸ்திக்கு யாரும் ஆள் இல்ல, நானே வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டானுக்கு சொந்தக்காரன். இனிமே நம்ம பிளாக் மார்க்கெட், ஒயிட் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் மன்னாரு, நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ராஜா வர்றதா இருக்கான். நம்ம பிளாக் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இயங்காதுன்னு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லிடு. அதோட அந்த ராஜா பயலுக்கு இன்னும் ஒரு வாரத்துல ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். குரு, மூளைனா உங்களுக்கு தான் மூளை. அந்த மூளை கரையறதுக்குள்ள குடிச்சிருங்க. நமஸ்காரம் முதலாளி. நமஸ்காரம் முதலாளி. வணக்கங்க. வணக்கம் முதலாளி. வாங்க சார், நம்ம கிட்ட எவ்வளவு கப்பல், தோணி எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் சார். மிஸ்டர் மோகன்தாஸ் சார், இந்த படகு, தோணி, இந்த சமாச்சாரத்தை எல்லாம் நீங்களே பாத்துங்க. எனக்கு சிம்பிள் லைஃப்னா தான் ரொம்ப இஷ்டம். இந்த ஆடம்பரம் அந்தஸ்துல மாட்டிக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. மோகன்தாஸ் சார், நான் இப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஆஹா, நல்லா சுத்தி பாரு தம்பி. குரு, நீங்க நினைச்சதே வேற, இங்க நடக்கிறதே வேற. மன்னாரே டே, நம்ம சின்ன எஜமா ரூட்டே வேற, நம்ம ரூட்டு கிளியர். எந்த தொந்தரவும் இருக்கு?
குரு வாழை மீன் வாசனையோட வருது வாமா. ஏன் சார் கூப்பிட்டீங்களாமே? உனக்கு நிச்சயம் அடிச்சாமே. ஆமா சார். உங்க அப்பா கடன் கேட்டிருந்தான். கடன் பத்திரத்துல நான் கை போடலான்னு மன்னாரு. புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு புரியலையே சார். நான் புரிய வைக்கிறேன். ஏன் இப்படி திடீர்னு வந்து நீ இன்னைக்கு இப்பவே வீட்டை காலி பண்ணணும். எதுக்கு சாமி? உன் கடன் வாய்தா முடிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சியா? நேத்து வரைக்கும் நான் சும்மா தான் இருந்தேன். சாமி, அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு வந்து இப்படி சொல்றீங்களே, என் பொண்ணு வாழ்க்கை பாடா போயிடும். கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஏய், உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுவியோ இல்ல சுடுகாட்டுக்கு தான் அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மன்னாரு வச்சிருக்கேன். கூட்டுறா சீக்கிரம். ரெடி. சாமி, ஐயா, ஏய், கொஞ்சம் சீ, சாமி. விடுடா, காலை. ஐயா, உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன். கொஞ்சம் இருக்குங்க. ஏய், உன்னை இழுத்து போடுறேன். ஏய், ஐயோ, எல்லாம் போய் உங்க வேலையை பாருங்க. சாமி, சாமி, ஐயா, ஐயா, ஆண்டவனே. இங்க அப்பா அப்பான்னு அடிச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நேத்து நீ சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்ப உன் காலம் மீறி போகல. யோசனை பண்ணு. நீ சரின்னா நான் போய் பெட்ரூம் கதவை திறக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டு பூட்டை திறக்கிறேன். உங்க அப்பா கடனும் கேன்சல், உன் கல்யாணமும் நடந்து போயிடும். என்ன சொல்ற? வரியா? சரி. நான் உயிரோட வாழ்றதை விட சாகுறதே மேல். ஏமா ஏன் இப்படி பண்ண? வர புதன்கிழமை கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் சாக வந்த? சொல்லு. கேக்குறல, பதில் சொல்லு. சொல்லு. உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த பயல உன் கால்ல விழ வைக்கிறேன். வேண்டாண்ணா, இதனால ஒண்ணும் லாபம் இல்ல. போனமான திரும்பி வர போறது இல்ல. என் கல்யாணமும் நடக்க போறது இல்ல. கிராமம் முழுக்க தெரியறதுக்கு முன்ன நான் சாகிறதே மேலு. வேண்டாம் கிரிஜா, வேண்டாம். நீ சாகக்கூடாது. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். மன்னாரு, எங்கடா அந்த கிரிஜா? இப்ப வரவே இல்ல. வர வழியா. குரு, நீங்க கை வச்சீங்களே வாழை மீன் கிரிஜா, அவங்க அப்பா ஊர் ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன ஆக போதும்? ஏய், என்னடா பண்ணிடுவானுங்க? வாடா பார்க்கலாம். அப்படிங்கிறீங்களா? ஐயோ, பொம்பளை பொறுக்கி நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடும்டா. ஆனா இங்க இல்ல, வேற இடத்துல வச்சுக்கிறேன். ஏய், என் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. என்னடா கையா? ஏய், ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? உன்கிட்ட என்னடா பேச்சு? கூப்பிட முதலாளியா? மேனேஜர், என்ன அசிங்கமா வீட்டு முன்னால என்ன கலாட்டா? சார், இந்த மாதம் வாய்தெல்லாம் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. இன்ன வரைக்கும் கம்பெனிக்கு பணம் கட்டல. அதுக்கு அவங்க வீட்டை அடிச்சு தோணி வரையெல்லாம் பிடிங்கிட்டா அவங்க உழைக்கிறது எப்படி? உங்க கடன் அடைக்கிறது எப்படி? சார், கஷ்டங்கிறது அவங்களுக்கு வருமா உங்களுக்கு வருமா? இது கொடுக்க வேண்டிய 3 மாசம் பாக்கிய தான் பொண்ணோட கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை உங்க மேனேஜர்கிட்ட எத்தனை முறை சொல்லியும் கேட்காம இவங்க குடியிருக்கிற வீட்டை பூட்டி வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் எப்படி சார் வாழ முடியும்? எங்க சார் படுக்க முடியும்? கூப்பிடுங்க சார் உங்க அப்பாவை. இந்த மனுஷனோட பத்திரம் தோணி வலையெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நகர மாட்டோம். சீக்கிரம் கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க. மாதவனோட வலையும் தோணியும் திருப்பி கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். மேனேஜர், கொடுத்துருங்க. சார், உங்க அப்பா கூட ஊர்ல இல்ல. என் டாட் ஊர்ல இல்லங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல நான் சொல்றதை செய்யுங்க. அதோட மாதவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் கேஷ் கொடுத்து அனுப்புங்க. சார், அது ஃபர்ஸ்ட் டு வாட் ஐ சே. கிருஷ்ணா, சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். வாங்க போலாம்.
அவமானப்படுத்திட்டான். குரு, இந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் உயிரோட வாழ்றதை விட சாகிறத மேலே. மூடுற வாய முட்டாள். நீ செத்தா யாருக்கு என்னடா நஷ்டம்? நீங்க சாக போறீங்களா? நான் சாக மாட்டேன்டா. இந்த ராஜாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சரியான பாடம் புகட்டேன் பார். மாப்பிள்ள உஷாரா இருக்குது பார். கங்கா எங்க தெரிதான்? இத வந்துட்டேன். இந்தா குடிங்க குடிங்க மாப்பிள்ள குடிங்க. போதும் 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 போதும். இந்தா நீ குடி. குடிமா. எல்லாம் சுத்திட்டா மறந்துடாதீங்க. மாப்பிள்ள மொய் பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. பொண்ணு மொய் பணம் என்கிட்ட கொடுங்க. எல்லாரும் ஒழுங்கா மொய் பணம் கொடுத்துருங்க. மொய் பணம் கொடுத்தாதான் தீர்த்தம், இல்லன்னா வெறும் சாப்பாடு மட்டும்தான். குடு குடு குட இந்தா. கிருஷ்ணா, சின்ன முதலாளி வந்திருக்காரு. ராஜா வந்திருக்காரு. எங்க? அங்க. ஏய் ராஜா, நீங்க இங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இல்ல, நாங்கெல்லாம் ஏழைங்க, நீங்க பணக்காரங்க. பணக்காரங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் மனுஷங்க தானே. அது இல்ல ராஜா, நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரோ சும்மா இருப்பாரோ எனக்கு தெரியாது. பட் நான் இங்க வந்ததுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே. நீங்க இங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரியா சொன்ன கங்கா. சார், பங்களால இருக்கவங்க எல்லாரும் பணத்தாலே இடப்படுவாங்க. ஆனா நாங்க குணத்தால தான் இடப்படுவோம். உங்களை மாதிரி பெரியவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்க பாக்கியம் சார். ஓகே, தேங்க்யூ. வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க குப்பத்து வழக்கப்படி கல்யாணத்துக்கு வந்தவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்களோட ஆடி பாடணும். டான்ஸ் ஆடுறதா? சார், டான்ஸ். கங்கா ரெடியா? ரெடி. வாங்க.
சரி, என்ன அர்ஜென்ட்? நான் மதுரைக்கு போக போறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, வாங்கிட்டு வா. So sweet. என் பேர ரீஃபில் தீர்ந்து போச்சு, போய் வாங்கிட்டு வா. ஓய், உனக்கு வேற எதுவும் வேணாமா? ஒரு சின்ன ரீஃபிலுக்காக நான் மதுரைக்கு போயிட்டு வரணுமா? பெருசா ஏதாவது கேட்டா கொடுத்துருவியா? சரி கொடு. என்ன வேணும்? என் உயிர் வேணுமா? கேளு உயிரே கொடுத்துருவியா? கேளு. இத பார் கிருஷ்ணா, இந்த ரீல் எல்லாம் என்கிட்ட விடாத. என்ன சொன்ன? நான் கேட்டா நீ உன் உயிரே கொடுத்துருவேன்னு சொன்னல. வா வா. என்ன வேணா கேளு, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். கேளு. ஓ, நீதான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆச்சே. இது பாருப்பா, உன் உசுர நீ உன்கிட்டயே வச்சுக்க. இந்த தண்ணியில விழுந்து எனக்கு அது போதும். ஐயோ, ஏய், இவ்வளவுதானா? என்ன பெருசா உயிரே கொடுக்க போறேன்னு சொன்ன? ஏய் கிருஷ்ணா, வா ஐயோ. வா. ஐயோ. ஏய். கிருஷ்ணா. கிருஷ்ணா. புள்ள இங்க வா. தாத்தா, என் கிருஷ்ண தண்ணியில விழுந்துட்டா. அவனை எப்படியாவது காப்பாத்து தாத்தா. எங்க இங்கயா? ஐயோ, இது பயங்கரமான இடமா. இதுல விழுந்து யாருமே எழுந்து வந்ததில்லை. தாத்தா, என் மாமா செத்து போயிட்டாங்கறியா? ஆமாமா, அதாதம்மா, வீட்டுக்கு போய் உங்க மாமன் படத்துக்கு முன்னால ஒரு சின்ன விளக்கத்து அவன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். ஆகாதம்மா, உடம்புக்கு ஆகாது. இப்ப என் அத்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? இந்த தாடியை கொடுத்துரு. ராஜா. Yes. கங்கா, பூமாலை என்ன சொல்லுச்சு? உன் மனசுல இருக்கிறவனே உனக்கு புருஷனாவான்னு சொல்லிச்சா? நீ யார மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லட்டா? பூமாலை ஜோசியம் சொன்னது என்ன பத்தி தானே? எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே கேட்டேன். என் வாழ்க்கை துணைவியா வரப்போறது நீதான் சொல்லிச்சு. இதோ என்கிட்டயும் பூமாலை. ஏய் கங்கா, நான் சொல்றது நிஜம்தானே? கங்கா, நீ சொல்லலனாலும் பரவாயில்ல, உன் ரெண்டு கண்ணு என்கிட்ட சொல்லுது நீ என்ன மனப்பூர்வமா நேசிக்கிறேன்னு. உண்மைதானே? மோகன்தாஸ், நாளையிலேருந்து நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். ராஜா கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணும். ராஜா வேலையெல்லாம் கத்துக்கிட்டானா? இன்னும் விளையாட்டு வயசு. ஒரு பொறுப்புன்னு வரணும்னா கல்யாணம் அனுப்புறேன் சார். அதுக்கு ஒரு ஏற்பாடு முதல்ல செய்யுங்க சார். மோகன்தாஸ், நீ சொல்ற வார்த்தை கரெக்ட். நான் ஏற்கனவே மர்லிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டேன். அவ அப்பா ஜான் டேவிட் NRI. அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. ஒரே பொண்ணு. முந்தா நாளே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. என் பையனுக்கு அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாலே என் பையன் இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகணும். குருவே, உங்க கணக்கெல்லாம் உல்டா புல்டாவா ஆயிப்போச்சு. மீனவ பொண்ண ராஜா திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா ஓய்ச்சி தொடுத்துருவாரு. நீங்க இப்ப பார்த்தா அவ அப்பாவே அமெரிக்கா பொண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க ராஜாவோட தாத்தா ஜோசப் டிசோசா கிட்ட அடிமையா இருந்தீங்க.
இன்னைக்கு ராஜாவோட அப்பா தாமஸ் டிசோசா கிட்ட தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே ராஜா கிட்டையும் அவர் பிள்ளைகிட்டையும் கூட கை நீட்டி சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அது அவன் அப்பா தலைமுறையோட க்ளோஸ். அந்த டிசோசா இத்தனை வருஷமா என்ன நீயும் பையன் மாதிரின்னு சொல்லி சொல்லி என் தலையில ஐசோ கொட்டி கொட்டி குளிர வச்சார். ஆனா இன்னைக்கு அவரு பையன் வந்த பிறகு என்ன நட்டாத்துல தள்ளி கைவிட்டார். ஆனா இந்த மோகன்தாஸ் சும்மா விட மாட்டான். அப்படின்னா அந்த ராஜாவை நீங்க பழி வாங்க போறீங்களா? என்ன சொன்ன? சாகடிக்க போறீங்களா? இந்தாங்க மன்னாரு, இந்த விஸ்கி நீயே குடி. இத்தனை வருஷமா நீ என்கிட்ட இருந்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான ஐடியாவை சொல்லியிருக்கேன். மூலமா மூலாது ஏன் மூலமா? என்ன சார் வேனை நசுக்கிட்டானுங்க? வேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரை காப்பாத்தினியே அதுக்கு உனக்கு தேங்க்ஸ். ஆமா, யார் சார் அவனுங்க? யாருன்னே தெரியாது. நான் ரோட்ல வந்துகிட்டு இருந்த போது இந்த ரவுடிங்க வேனை மறிச்சாங்க, என்ன கொல்லத்துக்கு முயற்சி பண்ணாங்க. சார், உங்களை மாதிரி நல்லவங்க கூட விரோதிங்க இருக்காங்கன்னா என்னால நம்ப முடியல சார். இவங்க எனக்கு விரோதிங்க இல்ல, மோஸ்ட்லி எங்க அப்பாவுக்கு விரோதிகளா இருந்தாலும் இருக்கலாம். அவர் மேல உள்ள கோவத்தை என்கிட்ட தீர்க்க பாக்குறாங்க. ஆமா சார், உங்க அப்பாவுக்கு எங்க குப்பத்து ஆளுங்களை கண்டாலே பிடிக்கல. ஆனா இவங்களை பார்த்தா எங்க குப்பத்து ஆளு மாதிரி இல்லையே. யாரா இருந்தா என்ன, சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்தினியே அதுவே எனக்கு போதும். உனக்கு என்ன வேணும்? இதானே வேணான்றது. கஷ்டத்துக்கு ஒத்தாசை பண்ணா கூலி என்ன வேணும்னு கேக்குறேன் சார். சாரி கிருஷ்ணா, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அன்பளிப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். சார், மையாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தா நான் ஒரு தோணியும் வலையும் வாங்கணும், அதுக்கு துட்டு கொடுக்க வேண்டியது இல்ல. அந்த கடனுக்கு கேரண்டி கொடுத்தா போதும், அந்த கடனை ஒழுங்கா கட்டிடுவேன் சார். கடன் தானே, தாராளமா வாங்கி கொடுக்குறேன். பைனான்ஸ் கார்பரேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நீங்க மட்டும் இந்த உதவி பண்ணீங்கன்னா நான் ஒரு பெரிய தோணிக்கு முதலாளி ஆயிடுவேன். ஒரே வாரத்துல கல்யாணமும் செஞ்சுக்குவேன் சார். ஆட, ஒரு வாரத்துல பொண்ணு கூட ரெடியா? ரெடியாவா? காத்துக்கிட்டு இருக்கு சார். நான் தான் ஒரு தோணிக்கு முதலாளி ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம்னு சொல்லிக்கிறேன். கிருஷ்ணா, நீ ரொம்ப தன்மானம் உள்ளவன். அதுல நான் வாழ முடியாது சார். கிருஷ்ணா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்?
அப்படின்னா நீ எனக்கு ஆத்ம நண்பர்னு அர்த்தம். நீங்க கூட எனக்கு அப்படிதான் சார். அதுக்கு என்ன சொன்னீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதேதான் சார் நானும் சொல்றேன். சார் அந்த லோனு. ஓ அதுக்கு என்ன, இப்பவே போலாம் வா. தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். ஓ ஹலோ ராஜா, என்னப்பா அத்திப்புத்தாப்புல ஆபீஸ் பக்கம்? ஒண்ணு இல்ல, இஸ் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. வணக்கம் சார். ஹலோ. நீங்க இவனுக்கு மோட்டார் போட்டுக்கும் வலைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணணும். ஓ ஃபைனான்ஸ் விஷயமா? உட்காருப்பா உட்காருப்பா. பரவாயில்ல சார். உட்கார் கிருஷ்ணா. உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். பாரு ராஜா, கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன், நம்பிக்கை இருக்கு. ஆனா 5 லட்சத்துக்கு கம்பெனிக்கு யாராவது கேரண்டி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நான் இருக்கேன் சார். முதல்ல நீங்க இவனுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க. ராஜா, நீ சொன்ன அப்புறம் இனிமே நான் பேசுற மாதிரி இல்ல. கிருஷ்ணா, பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து சைன் பண்ணிடு. சரிதானே? ஓகே, தேங்க்யூ. வெல்கம். வரேன் சார். ஓகே. கிருஷ்ணா, நான் இங்கே இருந்து ஷூரிட்டி பேப்பர்லாம் சைன் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து நீ மத்த பேப்பர்ல சைன் பண்ணு. ஓகே? சரி. நீங்க பண்ண உதவியை என் உசுர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். அது சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு சொல்லியே. நாளைக்கு பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சொல்லிடுறேன் சார். கிருஷ்ணா, சார் இல்ல ராஜா. சார் அது இல்ல ராஜா. ஓகே சார், போயிட்டு வாங்க சார். ஐயோ சார் இல்ல ராஜா. என்ன என்னப்பா இது, 2 பேரும் சார் சார்னு கிட்ட இப்ப யாரா சாரு? இல்ல சார், வரேன் சார். ஓகே ஓகே, உட்கார் ராஜா. Poor guy. கங்கா, இங்க இருக்கியா? எனக்கு உன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு என்னோட என்னையா வேலை இருக்கு? டீ குடிக்கிறத தவிர. என்னது யோவா? ஏய், கொஞ்சம் மரியாதையா பேசு. எப்படிங்க? மாமா அப்படி கேள். ஓஹோ, உனக்கு எப்ப 2 கொம்பு முளைச்சது? ஓய், நான் இப்போ சாதாரண கிருஷ்ணா இல்ல, கௌரவமான கிருஷ்ணன். 5 லட்சம் ரூபாய் பிஷிங் போட்டு ஓனர் கிருஷ்ணா. பிஷிங் இல்ல, பிஷிங். பிஷிங். அம்மா, 5 லட்சம் ரூபாய் பிஷிங் போட்டு உன்னதா? என்ன அப்பா, வாங்க இங்க. என்னம்மா? நம்ம கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. முதல்ல போய் பூசாரியை கூட்டிட்டு வாங்க, வேப்பல அடிக்கணும். ஓய், நான் என்ன தமாஷ் பண்றேன்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய் உனக்கு எப்படி வந்து யோசனை பண்றியா? நம்ம டிசோசா மகன் ராஜா இல்ல, அவர் தான் எனக்கு ஜாமீன் கொடுத்தது. நிஜமாவா? இனி இந்த கிருஷ்ணா சாதாரண கிருஷ்ணன் இல்லம்மா, சந்தேகம் ராஜாக்கள். இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை நம்புறேன். நீ பெரிய ஆளா வரணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். மாமோய், ஷிப்பிங் போட் ஓனர் தெரிஞ்சது என்ன தாஜா பண்றா பாருங்க. என் மாமாவை தாஜா பண்ணாம வேற யார பண்றதா? நீ பெரிய ஆளாயிட்டினா நான் விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்குவேன். இந்த சைக்கிளை தூக்கி எரிஞ்சிட்டு கேட்டி கொண்டல போவேன். இல்ல மாமா? ஆசைய பாரு, என் பொண்டாட்டிக்கு இன்னும் நிறைய செய்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. என்னது, உனக்கு கல்யாணமா? யாரா பொண்ணு? சத்தியமா இந்த பஜார் இல்ல மாமா. என்னது, நான் பஜாரியா? ஆமாண்டி, நீதான் பஜாரி. என்ன, நான் பஜாரியா? உங்க 2 பேரும் ஐயோ, சாரி சார். ராஜா சார், ராஜா. ஐயோ, ஐ அம் வெரி சாரி. எல்லாம் இந்த மாமனால வந்தது. சார், இதான் சார் தூக்கி போடுது. பரவாயில்ல படுங்க, ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது தானே. ராஜா, ராஜா நீங்க எங்க வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? அது வந்து நானு உங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேங்க. அப்படியா? அப்பா, என்னம்மா? அப்பா, பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க சார். ஏய், Please. சேர் எடுத்து போடு. வாங்க. அப்பா, என்னம்மா, யார் வந்திருக்கா? அப்பா, ராஜா, this is the பையன். ஐயோ, நீங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த ஸ்டூல் எங்க வாங்க, காணோம்? உட்காருங்க. ஏய், ஸ்டூல் எடுத்து வாங்க. எங்க ஸ்டூல்? ஸ்டூல் அதோ இங்க இருக்கு. ஐயோ, எங்க ஸ்டூல் வைக்கிறது? நான் எடுங்க சார். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க, மெதுவா. உட்காருங்க. உட்காருங்க. ஐயோ அப்பா, ஐயோ, விழுந்துட்டாரே. கிருஷ்ணா, நீ ஏன் ஸ்டூல் எடுத்த? நீதான் எடுத்து விட்ட. குத்திடுவ மூஞ்சில. ஸ்டூல் எப்படி? சார், நாங்க பிடிச்சிட்டோம். உட்காருங்க. அப்பா கிருஷ்ணா, ஓ ஸ்டூல் வேணா ஒண்ணு வேணா, நான் இங்கே உட்கார என்ன விட்டுரு. ஏய், காஃபி வந்து குடு. ஓ, அப்பா, என்னம்மா? அப்பா, அப்பா, காஃபி டீயோ. ஐயோ, காஃபி. வந்துட்டேன், காப்பி ரெடி. கொடுங்க. ஏய், ஸ்டூல் எடுத்து போடுங்க. வாங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல வரீங்க சார். வாங்க வாங்க. மெதுவா. கொடுங்க. நான் கொடுக்குறேன். இல்ல நான் கொடுக்குறேன். நீ கொட்டிடு. சொன்னா கேளு. கொடு. உனக்கு மரியாதையே தெரியாது. நான் தான் கொடுப்பேன். ஏய், இப்படி கிருஷ்ணா, டவல் எடுத்துட்டு வா. ஏன் கத்துற? ஐயோ சார். ஐயோ,
சார் சாரி ராஜா. ராஜா. கிருஷ்ணா என்னப்பா கிருஷ்ணா, என்ன இன்னைக்கு ஒரே ஹாப்பியா இருக்க? என்ன விஷயம்? அட ராஜா, எனக்கு உன்ன மாதிரி தோஸ்து கிடைச்ச சந்தோஷம். நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரப்போற சந்தோஷம் தான். அப்படியா? ஆமா, யார் இந்த பாக்கியசாலி பொண்ணு? எங்கிட்ட சொல்லு. உனக்கு தெரியாதா? தெரியாத. சொல்லட்டுமா? சொல்றா. உனக்கு தெரிஞ்சதா? எனக்கு தெரியுமா? யாரு? டேய், சொல்றா. டேய், அந்த பொண்ணு பேர் என்னடா? சொல்றா. என் மாமா பொண்ணு கங்கா. ராஜா, ராஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல எங்க 2 பேரும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. அவ காலேஜில் படிக்கிற பொண்ணு, நான் ஒரு கூலிக்காரன். சொந்தமா தோணி வாங்கி சொந்த கால்ல நின்னு உழைச்சு போடுற ஆம்பளைன்னு நிரூபிக்க வேண்டாமா? அதனாலதான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். நீ மட்டும் எனக்கு உதவி செய்யாம போயிருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே மறந்து போயிருக்கும். என்ன இன்னைக்கு ஐயாவுக்கு கோபம்? நேத்து நான் உங்களை மீட் பண்ணலன்னா. சாரி கண்ணா. கல்யாணம் ஆக போற பொண்ணு கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அட, இதெல்லாம் பிடிக்காதா? கல்யாணம் ஆக போற பொண்ணுன்னா சிரிச்சு பேசக்கூடாதா? உங்ககிட்ட நான் பேசாம வேற யார்கிட்ட பேசட்டும்? சாரி கங்கா, என்னோட இனிமே பேச வேணாம். இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறவ என்னோட இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. தயவு செஞ்சு உன் சைக்கிள் எடுத்துட்டு வழியை விடு. ராஜா, are you serious? நீங்க தமாஷா தானே பேசுறீங்க? இல்ல, சீரியஸா தான் சொல்றேன் கங்கா. ராஜா, ராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் டு மீ ராஜா. கிருஷ்ணன் நீ கல்யாணம் செஞ்சுக்க போற தெரிஞ்சிருந்தோம் இத்தனை நாள் என்னோட காதல் விளையாட்டு விளையாடிட்டு இருந்தீங்க. இது ஒரு நல்ல பொண்ணு காடுகள்ல. ச்சே, இத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? ஐயோ ராஜா, நான் சரி, யார் உனக்கு இதெல்லாம் சொன்னா? உன்னை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட மாமன் கிருஷ்ண. யாரு? கிருஷ்ணனா? நான்? ஐயோ கடவுளே, ஐயோ. என் லைஃபோட விளையாடாத கங்கா. ராஜா, கிருஷ்ணன் சொன்னா அதை நீங்களும் நம்பிட்டீங்க, அவ்வளவுதானே? அவன் எப்பவுமே இப்படிதான். இப்படி வேடிக்கையா பேசுறது அவனோட பிறவி குணம். யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் சொன்னதை நீங்களும் நம்பிட்டு பழம் கிடைக்காத குரங்கு மாதிரி உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா, மாமோய், அண்ணா. மாமோய், என்னம்மா இதெல்லாம்? வாங்க மாமா, இப்படி உட்காருங்க. அவசர கொடுக்க. என்னதான் நீங்க எனக்கு அண்ணனா இருந்தாலும் கேக்குற முறைகளை கேட்டுதான் தீரணும் இல்லையா? நம்ம கிருஷ்ணாவுக்கும் கங்காவுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போகலான்னு தான் தாம்பலத்தோட வந்திருக்கேன். லட்சுமி, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என் மக என்னைக்கு இருந்தாலும் ஓ வீட்டு மருமகதான்னு அன்னைக்கே சொல்லியாச்சு இல்லையா? ஆனா கோவணம் கட்டிருந்த போது சொன்னது இப்ப எதற்கு சொல்லுங்க மாமாவி. என்ன இருந்தாலும் நமக்குன்னு சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சரி குடுமா. ஏன் மக கங்காவ ஓ மக கிருஷ்ணனுக்கு கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டு இந்த தாம்பூல தட்டை வாங்கிக்கிறேன். என்ன சந்தோஷம் தானே? சந்தோஷம். கால விட. டேய் கிருஷ்ணா, மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா. அட கடவுளே, நீ ஆம்பளடா, பொம்பளை மாதிரி வெட்டு போட கால விடுறேன்னா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. கங்கா, நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? அப்போ கிருஷ்ணன் என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய். கிருஷ்ணனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எப்பவும் வந்ததே இல்ல. கிருஷ்ணன் என்கிட்ட வேடிக்கையா பேசுவானே தவிர என்ன காதலிக்கிறேனோ கல்யாணம் பண்ணிக்கிறேனோ ஒரு நாள் கூட சொன்னதே இல்ல. ஓ காட், எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல. எங்க மாமா கங்கா என்ன காணோம்? காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் தானே வருவா மாப்ள. ஏன்டா அப்படி அவசரப்படுற? உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீயே போய் கூட்டிட்டு வாப்பா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
இந்த விஷயத்த நான் போய் சொன்னா அடடடடா, அப்படியே வெக்கப்பட்டு ரோட்லயே தண்ணிய உரிக்கிற போறா. அவன் உன்ன மாதிரி இல்லடா. அம்மா என்னை கிண்டல் பண்றியா? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் பாரு யார் வைக்கப்படுறான்னு. வரமாமா. சரிப்பா. என்ன நம்புங்க ராஜா, நான் நிஜமா காதலிக்கிறது உங்களதான். உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா அத கிருஷ்ண வாயாலே சொல்ல வைக்கிறேன். அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு நான் அவன் முன்னாலே சொல்றேன். ஓகேவா? கங்கா, மூஞ்சி பாரு. ராஜா, நீங்க இப்போ என்ன நம்புறீங்கல்ல? கொஞ்சம் சிரிக்கல. Come on. Sweet. கங்கா. வாங்க போலாம். ஏ கங்கா, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏ ராஜா, நீங்க போங்க. இங்க பார், உங்க வீட்ல உங்க அப்பா எங்க அம்மா காத்துட்டு இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு நிச்சயார்த்தம். கிருஷ்ணா, தமாஷா பேசுறதுக்கு உனக்கு ஒரு அளவே இல்லையா? என்கிட்ட தமாஷா பேசுற நான் ஒத்துக்கிறேன். ராஜா கிட்ட ஏன் அதே மாதிரி பேசுற? தமாஷ் இல்ல கங்கா, நிஜமா தான். ராஜா யாரு? எனக்கு ஃப்ரெண்ட் தான். இல்ல ராஜா? கங்க்ராச்சுலேஷன் கிருஷ்ணா. தேங்க்ஸ். விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் சொல்ல. கங்கா, நான் போறேன். ஐயோ, ராஜா, ராஜா, நில்லுங்க. நான் சொல்றது கேளு. ஓய், என்ன இதெல்லாம்? கிருஷ்ணா, இப்படி வேடிக்கை பேசி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத. நிஜத்தை சொல்லு, நீ என்ன கட்டிக்க போறியா? ஏய், ஏன் இப்படி வளர்ற? நிச்சயார்த்தம் முடிஞ்சு போச்சு. தாலி வாங்கி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. No, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது நடக்காது கிருஷ்ணா. ஏய், ஏன் நடக்காது? எனக்கு என்னம்மா குறைச்சல்? சொந்தமா போட்டு இல்லையா? சொந்த வீடு இல்லையா? சொல்லுப்பா ராஜா. அது மட்டும் இல்ல, நான் உன் அத்தை மகன், நீ எனக்கு மாமன் மகன். நீ எங்க சுத்தினாலும் என்கிட்ட தான் வரணும். நான் தான் உனக்கு தாலி கட்டணும். கிருஷ்ணா, நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ சம்மதிக்கலன்னா நான் விட மாட்டேன். கங்கா, நீ கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அதைத்தான் நானும் சொல்றேன். என்னமோ காலேஜ்ல படிச்சு இந்த நாட்டை ஆள போற மாதிரி தான். சரி வா. ராஜா, நீங்க அவ சொன்னதை நம்பிட்டீங்களா? தயவு செஞ்சு என்ன மறந்துடு. நில்லுங்க ராஜா. ராஜா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கங்கா, இனி என்ன ஃபோன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத. கேட்க வேண்டிய கதையெல்லாம் கேட்டாச்சு. உங்க மாமா இவ்வளவு ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கண் முன்னாலேயே இப்படி என் கையை பிடிச்சு பழகிறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. ராஜா, ராஜா, ப்ளீஸ், எனக்காக ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. நான் இப்போ வந்துடுறேன். கிருஷ்ணா, நான் லவ் பண்றது ராஜாவை, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ராஜாவை. சரி, ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க. கிருஷ்ணா, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னது ராஜாவா, உன்னை இல்ல. ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நான் சொன்னேனா? கிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ராஜாவை. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண? கிருஷ்ணா! ஏ ராஜா! நீ ஒரு முட்டாள், நீ ஒரு முட்டாள். நீ இவளை லவ் பண்றது எனக்கு தெரியும். நீ இவளை லவ் பண்றது எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம லவ் பண்றதா நினைச்சீங்களா? எப்படி இருக்குது நம்ம ஆக்டிங்? நான் போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. தெரியுமா? அப்படிதான். நீ எனக்கு
தப்பு உங்களுக்கு தானே? ஏம்பா கிருஷ்ணனுக்கு என்ன குறைச்சலா இருக்கு? அவனை போல நல்ல பையன் கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலத்துல. நான் கிருஷ்ணனை குறை சொல்லலையேப்பா. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா வளர்ந்தோமே தவிர வேற எந்த எண்ணமும் வந்ததில்ல. ஆனாலும் பாருமா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நீ ஆகாசத்துல நடக்கலாம்னு நினைக்கிற. நம்ம அந்தஸ்து என்ன, அந்த பையன் அந்தஸ்து என்ன? நம்ம ஜாதிக்கும் அவன் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லையம்மா. தயவு செஞ்சு இந்த ஜாதி மதத்தை எல்லாம் விட்டுருங்கப்பா. எந்த காலத்திலயும் ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே தெய்வம். அம்மா, உனக்கு புத்தி சொல்றதுக்கு நான் அவ்வளவு படிச்சவே இல்ல. அதட்டி சொல்றதுக்கு நீ குழந்தையே இல்ல. என் உழைப்பையெல்லாம் உன் துணிமணிக்கே கொட்டி உன்னை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு என்னையே ஏத்து பேசுறியா? உன்னை ஒரே பொண்ணுன்னு செல்லமா வளர்த்தது ஏன் தப்புமா? அப்படி சொல்லாதீங்க அப்பா. ஒரு தகப்பன் தான் பொண்ணு செல்வ செழிப்போட வாழணும் தான் ஆசைப்படுவாரு. அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ போறதில்ல. உங்களுக்கு இஷ்டம் இல்லையாப்பா? பாருமா, இதனால உன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சவம்மா நீ. என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ராஜா ரொம்ப நல்லவரு. எந்த காரணம் கொண்டும் என்ன அவர் கைவிட மாட்டாரு. ராஜா ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா ஒத்துக்கணுமே. கங்கா, அந்த பெரிய இடத்து சமாச்சாரம் நமக்கு வேண்டாம்மா. மாமோய், என்ன மாமா சின்ன இடம் பெரிய இடம் அழட்டிக்கிறீங்களே? அவங்க சுவாசிக்கிறது அதே காத்து, நாம சுவாசிக்கிறது அதே காத்து. அவங்களுக்கு ஒரே சூரியன், நமக்கும் ஒரே சூரியன். ஆமா, கங்கா ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்புங்கிறீங்க? எப்படி அது? ஏ கிருஷ்ணா, அவன் விட்டாலும் நீ விட மாட்ட போல இருக்கு. மாமா நீ வாங்க வாங்க மாமா, உட்காருங்க. மாமா, கங்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மாமன் பொண்ணுனா நான் தான் கட்டணுமா? அடையாம இன்னும் பழைய காலத்துல இருக்கிறீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? கங்கா, யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உங்க கல்யாணத்தை நான் முடிச்சேன். கிருஷ்ணா
இந்த வராங்க. குரு முத்தி போயிடுச்சு. என்னடா முத்தி போச்சு உனக்கு பைத்தியமா? இல்ல குரு, நம்ம ராஜாவுக்கும் மீனவ பொண்ணு கங்காவுக்கும் காதல் முத்தி போயிடுச்சு. நிஜமா? நான் இதுல கையெழுத்து வாங்க அங்க போனா அங்க பார்த்தா லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், சலீம் அனார்கலி மாதிரி ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவளை விட்டு இவனும், இவளை விட்டு அவனும் பிரிந்த மாதிரி இல்ல. அந்த லவ் சீனை கூட பார்க்க முடியாம ஓடோடி வந்தேன். எங்கடா இருக்காங்க? இடம் எனக்கு தெரியும். வாங்க முதலாளியை கூட்டிட்டு வாங்க, அவங்கள பிரிச்சிடுவோம். டேய், அதிக பிரசங்காட்டம் பேசாத. முதல்ல நான் அவனை பார்க்கணும். நடங்க. என்ன கங்கா? ராஜா, காதலிக்கிறது பெருசு இல்ல, அதை காப்பாத்திக்கிறது தான் பெருசு. எங்க அப்பா கிட்ட நம்ம காதல் விஷயத்தை சொல்லிருக்கேன். பிடிவாதமா ஒத்துக்க வச்சிருக்கேன். Is it? என்ன நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா எங்க அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாரு. நானும் இந்த சமுத்திரத்துல உயிர் விட்டுருவேன். ஏய், ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நீயே இவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் உன்னை கைவிட்டுருவேனா? நீ ஒண்ணு கவலைப்படாத. நானே உன்னை என் டாடி கிட்ட கூட்டிட்டு போய் நீதான் எனக்கு மனைவியா வரப்போறவன்னு தைரியமா சொல்லிடுறேன். ஓகே? ராஜா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்களை மாதிரி பணக்காரங்க ஒரு ஏழை பொண்ணை விரும்புறதுன்னா ஒரு ஏழை குடும்பத்தையே பணக்கார குடும்பமா ஆக்கின மாதிரி. உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது சார். ஃபைல்ல சைன் வாங்க வேண்டியிருந்தது, அதுக்காக வந்தேன். அதான் மன்னாரே சார். அன்பு காதல்ங்கிறதெல்லாம் யாருடைய சொத்து இல்ல, யாராலையும் தடுக்கவும் முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பொண்ணை உங்க டாடி கிட்ட அழைச்சிட்டு போய் மேரேஜ் பத்தி பேசுங்க சார். தேங்க்யூ மிஸ்டர் மோகன்தாஸ். எங்க அப்பாவுக்கு வாழ்க்கையில காசு பணம் தான் முக்கியம். அன்புக்கு அர்த்தமே தெரியாது. அட்லீஸ்ட் நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. தேங்க்யூ சார். வரேன் சார். கங்கா. வாட்? என் பையன் ராஜா மீனவ பொண்ணோட பார்க்க வச்சிருக்கானா? முதல்ல என்னாலே நம்ப முடியல சார். ஆனா நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு உப்பத்தின நன்றி விசுவாசத்துக்காக நானும் எவ்வளவோ புத்தி சொன்னேன். ஆனா ராஜா சார் என் பேச்ச கேட்கிற நிலையில இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த வீட்டு பெருமை கௌரவம் வீணாயிடக்கூடாது. நீங்க யாரு? உங்க பெருமை என்ன? ஸ்டாப் இட். போறவங்க மோகன்தாஸ், என் விஷயத்துல டாடி என்ன சொல்றாரு? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். ஆரம்பத்துல கொஞ்சம் கத்துவார், அவ்வளவுதான். அதுக்கு பயந்துகிட்டு அவன் இந்த பொண்ணை கைவிட்டுடாதீங்க. எங்க அப்பாவோட சொத்து முழுக்க விட்டுற சொன்னாலும் விட்டுருவோம் மோகன்தாஸ். ஆனா என் உயிர் இருக்கிற வரைக்கும் கங்காவை மட்டும் நான் கைவிட மாட்டேன். ஆஹா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்க டாடிக்கு நீங்க தான் வாரிசு. உங்களை விட்டு நிச்சயமா பிரிஞ்சிருக்க மாட்டாரு. நீங்க மட்டும் புடிச்ச புடிய விடாதீங்க சார். போங்க சார், தைரியமா போங்க. குட் ஈவினிங் டாட். இவ பேரு கங்கா. பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறா. ரொம்ப நல்ல பொண்ணு. இவ அப்பா மீன் மார்க்கெட்ல எடுபடி வேலை பார்க்கறாரு. இவ அவருக்கு ஒரே பொண்ணு. இவ மேல நீ ஆசைப்பட்டதுனால மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. எஸ் டாட். ராஜா, இவள அவ வீட்டுல விட்டு வா. ஏன் டாட் கங்கா கிட்ட எதுவும் பேசாம அனுப்புறீங்க? ராஜா, கங்காவை என்கிட்ட நீ அறிமுகப்படுத்தின. she is beautiful. அப்படியே இவ படிப்பை பத்தி என்கிட்ட சொன்ன. it is very good. மத்த விஷயத்தை பேச வேண்டியது கங்கா கிட்ட இல்ல. ஏன்னா இது லவ் மேரேஜ் பாரு. கங்கா, நீ போய் நாளைக்கு உங்க அப்பாவை என்கிட்ட அனுப்பிச்சு வை. மத்த விஷயத்தை அவர்கிட்ட பேசிக்கிறேன். எஸ் டாட். தேங்க் யூ வெரி மச். சந்தோஷம் தானே? என்ன போட்ட?
ராஜா! எங்கேயோ போறேன். என்ன கங்கா இப்படி நல்லா பரதநாட்டியம் ஆடுனியா? அது மட்டும் கிடைக்கட்டும். சிக்கிருச்சு. விட்டுருவேனா? ராஜா கங்கா, இந்த நண்டுக்கு ஆம்பளைங்களை பிடிக்காதா? வேணா ராஜா. எனக்கு மட்டும் நீ போட்டு விட்டல, உனக்கு நான் போடாம விடுவேனா? வேணா, வேணா. விட்டுருவேனா? நல்லா ஆடு. Come on. பரவாயில்ல, நல்லா டான்ஸ் ஆடு. பரவாயில்ல, உனக்கு கூட குச்சிப்புடி டான்ஸ் வருதே. இரு, நண்டு என் கையில தான் இருக்கு. அவுத்து போட்டுறாத. ராஜா, எனக்கு இப்ப சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்க. இப்ப என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் ராத்திரி பகலும் சொர்க்கம் தான். ராஜா, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயம் ஒத்துக்குவாங்கல்ல? ஓ எஸ், எங்க அப்பாவுக்கு எப்பவுமே ஒரே வார்த்தை தான், அவர் ஒத்துக்கலனா நான் ஒத்துக்கிறேன். விடுங்க. ஜீவனே நிழலான காதலே அன்பே அன்பே நீ பாடிவா உன்னை பார்த்ததும் இளமே நீங்குதே அன்பே அன்பே என்னிடவா. எல்லாமே சேரவா இந்த இதழ் முத்தாடவா
நெருங்கி வா இன்ப வீணையின் சுகராகம் கேட்குதா இடையோரமா இளைப்பாரவா இன்பம் எங்கே உங்க கடலே நீயும் உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு தானே இந்த மாதிரி வேலை பண்ணிருக்க. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். நீ மீனுக்கு மட்டும்தான் வலை வீசுவேன்னு நினைச்சேன். ஆனா உன் வலையில ஒரு பெரிய பணக்கார புள்ளையே புடிச்சு போட்டிருக்க. ரொம்ப புத்திசாலி சார். என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சின்ன மீனை தூண்டில வச்சு பெரிய மீனை பிடிப்பாங்க. அதே மாதிரி உன் அழகான பொண்ணை காட்டி கோடீஸ்வரனான என் ஒரே பிள்ளைய புடிச்சு போட்டிருக்கியே, அதை சொன்னேன். பணக்காரர ஏழைங்கன்னா வாய்க்கு வந்து இப்படி பேசுறாங்க பாக்காதீங்க. நாங்க பணத்துல ஏழைங்க தான். ஆனா மான மரியாதையில உங்களோட பணக்காரங்களா இருக்கும். ஐயோ பாவம், உன் ஏழ்மை உன் பொண்ணு மேல ஜொலிச்சு காட்டுதே. நாளுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போற உன் பொண்ணு காலேஜுக்கு போறாளோ இல்ல காசு சம்பாதிக்க கிளப்புக்கு போறாளோ? வாய மூடுறா. பொண்ணை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற மாமா நீ எங்கிட்ட சம்பந்தம் பண்றதுக்கு வந்தியாடா? உங்க அப்பா அந்த மாதிரி சம்பாதிச்சு கொடுத்துருப்பா உனக்கு ஆஸ்தியே. அவ போட்டு இருக்கிற ஒவ்வொரு துணியும் நான் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்துல வாங்குறதுடா. இன்னொரு முறை என் பொண்ணை பத்தி ஏதாவது கேவலமா பேசுறேன், உன் நாக்க அழுத்து வேண்டாம். அக்கா 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 என்னடி ஏன் இப்படி ஓடி வர? அக்கா உங்க அப்பாவை டிசோஸ் அடிச்சு போட்டாருக்கா. உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுதுக்கா. சீக்கிரம் வாக்கா. ஐயோ அக்கா. என்ன பாத்து? அந்த டிசோசா உனக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வேணுமாடான்னு உதச்சு தள்ளிட்டம்மா. கப்பலோட தோணி சம்பந்தம் பண்ண முடியுமா? அந்த டிசோசா கிட்ட உன் அப்பாவை அனுப்புனியே, படிச்சவங்க பண்ற வேலையா இது? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க யார் அடிக்கிறதுக்கு? ஏழைங்கன்னு அடிமைங்க ஏன்னு கேட்க யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கல்யாண விஷயம் பேசுறது வரவழைச்சு இப்படி அடிச்சு அனுப்பியிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அடிச்சது நான் இல்ல, வேலைக்காரங்க. நீங்க சொல்லாம அவங்க அடிப்பாங்களா? அவங்க இந்த வீட்டு உற்பத்திங்கிற நேர்மையான வேலைக்காரங்க. அவங்க எஜமானுக்கு அவமானம் ஏற்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா நீ பெத்த மகனா இருந்தோம் அப்பா மரியாதை காப்பாத்தலையே. மரியாதை கொடுத்து தான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை அப்பவே சொல்லிக்கணும். அதை விட்டு அவ அப்பாவை அடிச்சது ஏன்னு கேக்குறேன். ஓ, கஞ்சிக்கு இல்லாத நாய்களுக்காக நீ என்கிட்ட வாதாடுறியா? மரியாதை குறைவா பேசாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க மனுஷ ஜாதியே இல்லங்கிற மாதிரி இருக்கு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் ஆஸ்தியில உனக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. உங்க ஆஸ்தி உங்களுக்கு பெருசு, உலகம் அதை விட பெருசு. என் சொந்த கால்ல என்னால நிக்க முடியும். கஷ்டப்பட்டாத அவளை காப்பாத்துவேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னடா உங்க மாமாவை டிசோசா ஆளுங்க அடிச்சிட்டாங்க. மாமா எங்க இருக்க? வீட்டுல. மாமா என்னாச்சு? என்னதெல்லாம் கங்கா என்னாச்சு? ஆனா ஆகிறது என்னப்பா, அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் நீ ஒருத்தன் இருக்கிறத மறந்துட்டு அந்த பணக்கார பையனை மடக்க பார்த்தாங்க. அவங்க இவங்களுக்கு சரியான மரியாதை பண்ணிட்டாங்க. சாதி கட்டுப்பாட்டை மீறி நடந்தா இப்படிதான் நடக்கும். கிருஷ்ணா, என்ன இருந்தாலும் இது தப்புதான். நாமெல்லாம் அங்க போய் நியாயம் கேட்கணும். நியாயம் கேட்கறதுக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டா போனாரு இவரு. குப்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் மறந்துபிட்டு ஆகாசத்துல பறக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? போடா, போய் ஆக வேண்டியது கவுனி. கிருஷ்ணா. கங்கா, இதுக்கு யார் காரணம்? ராஜா இங்க. கங்கா, உங்க அப்பாவை அடிச்சதுக்கு நான் காரணம் இல்ல. என்ன நம்பு. தயவு செஞ்சு என்ன விடுங்க.
நான் கங்கா அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட பேசினா போதும், மரியாதைங்கிறது போங்க. கங்கா ம். ராஜா ராஜா வெங்கடேஷ் ப்ளீஸ் நான் ராஜா கிட்ட கொஞ்சம் ஏய், நீ அவங்கிட்ட பேசுனதுனால எங்க அப்பா அடி வாங்கினது தெரியல. பயம் மூடு. ஏய், கங்கா கங்கா ராஜா ராஜா நான் எதுவும் தப்பு பண்ணல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது கங்கா. ஏ ராஜா ஏ ராஜா ராஜா கிருஷ்ணா கிருஷ்ணா ராஜாவை காப்பாத்துங்க கிருஷ்ணா ராஜாவை காப்பாத்து கங்கா ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயோ, என்ன விடுங்க, என்ன விடுங்க. ராஜா மேல கிருஷ்ணா, கங்கா அப்பா அடிச்சதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. வேணும்னா உங்க எல்லாரும் முன்னாலேயே கங்கா கழுத்துல நான் இப்பவே தாலி கட்டுறேன். Please, நம்பு கிருஷ்ணா, நம்பு. கிருஷ்ணா ஒத்துக்கிட்டாரு, நான் ஒத்துக்க மாட்டேன்டா. குப்பை துப்புனா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏய், என்னடா பேசி டிஸ்டன் போங்கடா. ஏய், ராஜா மேல யாராவது கைய வச்சீங்க அப்புறம் நடக்கிறத வேற. ஜப்பா, இது நல்லா இருக்குப்பா. இவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டான். இவன் தான் சொந்த மாமா மகளிய கூட்டி கொடுக்குறான்பா. வெங்கடேசா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அவன் கேட்கறது தப்பா? இந்த விஷயத்தை இப்படியே விட்டா நாளைக்கு பணம் வாங்கி கொடுக்கறவனுக்கு எல்லாம் குப்பாத்து பண்ண வித்துடுவீங்களா? என்னடா சொன்ன? கிருஷ்ணா, உனக்கு உடம்புல தெம்பு இருக்குன்னு எல்லார் மேலேயும் கைய வைக்காத. நமக்கு மான மரியாதை இருக்கு, அதை நாம காப்பாத்திக்கணும். பேசாம அவங்களை இங்க இருந்து போக சொல்லு. ராஜா, நீங்க இருந்து போயிடு. எங்க ஊருக்காரங்க பேச்ச மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. அவங்க பேசுறத கேட்டல, கையெழுத்து கும்புறேன். கங்கா மறந்துடு. நீ வாங்கி கொடுத்த படகு வலையில நீ எடுத்துட்டு போ. அமைதியா இருந்த இந்த குப்பத்துல உன்னால பிரச்சனையும் குழப்பம் வரத நான் விரும்பல. போயிடு, தயவு செஞ்சு போயிடு. கிருஷ்ணா ராஜா வெங்கிட்ட அவரை விடுங்கடா, நான் கொண்டு போய் வீட்டுல விடுறேன். சார், நீங்க வாங்க, நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க. என் மகனை அடிச்சு சமுத்திரத்துல தூக்கி போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? மோகன்தாஸ், உடனே போலீஸுக்கு போன் பண்ணி கிருஷ்ணனையும் கங்காவோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நான் கொடுத்துருக்க கடனுக்காக எல்லா தோழியும் பறிமுதல் பண்ணி எரிச்சு சாம்பலாக்குங்க. எல்லார் வீட்டுக்கும் பூட்டு போட சொல்லுங்க. எஸ் சார். Stop it. சீக்கிரம் இல்லையா? Come on. கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்ன சார்? வாடாங்க. ஏன் சார்? டிசோசா மகன் ராஜாவை ஏன்டா அடிச்ச? சார், நான் ராஜா அடிக்கல சார். அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. சார், வாடா. இல்ல சார். ஏத்திய வண்டியில. கிருஷ்ணா, அவளுக்கு அறியாத வயசு.
கங்கா தப்பு பண்ணிட்டாப்பா. அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் அடம் பிடிக்காதப்பா. இப்ப நமக்கு வந்திருக்கிற நிலைமை நினைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கப்பா. பா இது என்ன பொம்மை கல்யாணமா? இஷ்டம் வந்தப்ப கட்டுறதும் கஷ்டம் வந்தப்ப விடுறதும். இன்னைக்கு நீங்க பலவந்தமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நாளைக்கு அவளாகட்டும் நானாகட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? இங்க பாருங்க, கங்காவுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. சரி விடு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கங்கா கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? நீ முடியாதுன்னுட்டா குப்பத்துல ஆம்பளைங்களே இல்லையா? டே வெங்கடேசா, நீ கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பெருசு நீ கேள்வி கேக்குற? டே வெங்கடேசா தாலியை கட்டுறான்னா நான் கட்டுறேன். நாடாமக்காரரு, இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நடத்தாதீங்க. உங்களுக்கு வேணும்னா கங்காவை நானே டிசோசா விட்டு கூட்டு போய் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறது கேட்க வைக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசோசாக்கு வேண்டியது கங்காவுக்கும் உனக்கும் கல்யாணம். அதை சொல்லிதான் உன ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தது. நான் சொன்னது கிடையாது. நீ சொல்றத கேட்கறதுக்கு நாங்க இங்க வரலடா. கங்கா, உன் கழுத்திலே இந்த வெங்கடேசன் நான் தாலி கட்டுவா, அது இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. இந்த தீர்மானத்தை நான் ஒத்துக்க முடியாது. நீ ஒத்துக்கலாம், அதை பத்தி நாங்க கவலைப்படலடா. இங்க நாங்க சொல்றதான் முடிவு. ஏன் வெங்கடேசா, அவனை இஷ்டத்துக்கு போய் தாலி கட்டா. இந்த கல்யாணம் நடக்காதடா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவனையும் எடுத்துட்டு போங்க. ஐயோ கிருஷ்ணா, வேண்டாம் கிருஷ்ணா. ஒண்ணு பண்ணிடாதீங்க. வெங்கடேசா, கிருஷ்ணனோட பண்ணல. ஒரு கேட்டு கேட்கிறேன். வெங்கடேசா, நான் சொல்றதை கேளு. கிருஷ்ணா, என்ன விடுங்க. நீங்க சொல்ற மாதிரி வெங்கடேசனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நிறுத்துங்கடா. கிரிஜா, இங்க வாமா. கங்காவை கூட்டு போய் அலங்காரம் பண்ணு. இன்னைக்கு ராத்திரியே கல்யாணம். கங்கா கூட்டு போ, சீக்கிரம் சீக்கிரம். கிருஷ்ணா, நிறுத்து. கோவிந்தா, வெங்கடேசனுக்கு கங்காவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவனை கொண்டு போய் தோணியில கட்டி போடுங்கடா. தூக்கிட்டு போங்கடா. வாடா. இந்த கல்யாணம் நடக்க நியாயமே இல்ல. கங்காவுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்கவே கூடாது. கங்கா இந்த விஷயத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சார், இதெல்லாம் உங்க அப்பாவோட பலவந்தத்தால நடந்தது சார். ஒரு பக்கம் குப்பத்து ஜனம், இன்னொரு பக்கம் நீங்க. கங்கா எதுவுமே பேச முடியாம போயிட்டாப்பா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது சார். என்ன சார், உங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு கங்காவை மட்டும் கைவிட்டுறாதீங்க சார். நீங்க இப்போ போனாதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும். சார், உங்க அப்பாவோட கோபம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நீங்க போனாதான் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த முடியும். குரு, உங்க மூளையே என்ன என்னாச்சு? அது ராஜா எப்படி இருக்கான்? அவரு கங்காவை பாக்குறது போயிருக்காரு சார். வாட்? நான் எவ்வளவோ சொன்னேன் சார். உங்க அப்பா அமெரிக்காவுல பாத்துருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு. எதுவும் கேட்காம எங்க அப்பா வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம்னு அந்த மீனவ பொண்ணு கங்காவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்கேயே போயிட்டார் சார் ராஜா. மோகன்தாஸ் சார், எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவன் போயிட்டான்னா இந்த ஆஸ்தி அந்தஸ்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? அவன் இஷ்டப்படியே நடக்க. நீங்க இப்ப உடனே அங்க போய் அங்க நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி ராஜாவுக்கும் கங்காவுக்கும் அங்கேயே அவன் ஆசைப்படியே கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லுங்க. மூளை எகிரிடுண்டா. விசோசா, அந்த ராஜா பொழைச்சிருந்தாதானே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. நான் சாரி மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு கங்கா. ம்.
விஷம் சாப்பிடறவனுக்கு என்னாச்சு? இன்னும் என்ன நடக்கணும் கிருஷ்ணா? இந்த ஜென்மத்துல நான் ராஜாவை தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம். அதனாலதான் விஷம் சாப்பிடணுமா? நீ ராஜா தானே கல்யாணம் பண்ணணும். வாய் விட. எங்க கிருஷ்ணா, இங்க இந்த குப்பத்துக்கு எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அங்க டிசாச ஒத்துக்க மாட்டாரு. மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தனுக்கு எப்படி கழுத்தை நீட்ட முடியும் கிருஷ்ணா? கங்கா, உனக்கு ராஜா வேணும் இல்லையா? கிருஷ்ணா, தயவு செஞ்சு சாக விடு. இங்க என் கல்யாணத்துக்கு இந்த குப்பமே கூட இருக்கு. நீ ஒருத்த என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன சாக விடு கிருஷ்ணா, என்ன சாக விடு. இந்த ஊர்ல இந்த உலகமே ஏத்தாலும் சரி, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கிருஷ்ணா, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. இங்கம்மா சாமி, கங்கா கிருஷ்ணன் கூட ஓடிட்டா. அவங்க 2 பேரும் ஊரை விட்டு போறதுக்குள்ளேயும் பிடிச்சு எழுதிட்டு வாங்க. கிருஷ்ணன் ஏதாவது கலாட்டா பண்ணான்னா அவன் கதையை அங்கே முடிச்சுட்டு எங்க தூக்கிட்டு வா. அண்ணா, ஐயோ. மோகன்தாஸ், நீயா? இந்த அவிய வச்சுக்க. அந்த பக்கம் பாருங்கடா. கங்கா, கங்கா. ராஜா, ஊர் ஜனம்லாம் வராங்க. கிருஷ்ணா, மோகன்தாஸ் ஆளுங்க அடிக்கிறதுக்கு வராங்க. அவங்க எல்லாம் வரதுக்குள்ள உங்க கல்யாணம் நடக்கும். சீக்கிரம் வாங்க.
ராஜா ராஜா கிருஷ்ணா 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 தாலி வாங்கிக்க கட்டு கட்டு சீக்கிரம் யாராவது கிட்ட வந்தீங்க ஒருத்தன் உயிரோட வர மாட்டேன் ராஜா சீக்கிரம் தாலி கட்டு கட்டு ஏய்! கிருஷ்ணா ஐயோ கிருஷ்ணா கிருஷ்ணா சார் இவங்களை நிம்மதியா வாழ விடுங்க சார் அம்மா அம்மா